Hi everyone, welcome back to Kayal Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல செம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். நிச்சயமா இந்த வீடியோ வந்து உங்க கண்களுக்கு ஒரு விருந்தாவே வந்து இருக்கும். நானுமே எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வெரைட்டியா சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க என்ன ரெசிபீஸ் வந்து பார்க்க போறீங்கன்னா தாய்லாந்துல ரொம்ப ஃபேமஸான தொம்யாம் சூப், அப்புறம் வந்து அரபிக் குனஃபா அதில் ஒரு சின்ன ட்விஸ்டோட பார்க்க போறீங்க. அப்புறம் இட்டாலியன் பாஸ்தா, ஒவ்வொரு நாட்டு வெரைட்டியுமே இதில் வந்து கலந்து பண்ணியிருக்கேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த மாதிரி ஃபாரின் ஃபுட் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம ஃபாரினுக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே நம்ம சைடில் வந்து கிடைக்க தான் செய்யுது. ஆனாலும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு அந்தளவுக்கு இன்னும் கிடைக்காம தான் இருக்குது. இதில் நான் ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த தொம்யாம் பேஸ்ட். இது நம்ம ஊர் சைடு கிடைக்குதான்னு சொல்லி நான் ரொம்ப சர்ச் பண்ணிக்கிட்டே வந்து இருந்தேன். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன். என் அண்ணன், அதாவது என் காக்கா வந்து ஒரு ஸ்டோர் வந்து எங்கள் ஊரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காமிச்சிருந்தேன். அதில் வந்து தாய்லாந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவங்க எல்லாருக்குமே வந்து அது தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த ஷாப்பில் தான் இந்த தொம்யாம் பேஸ்ட்டும் வந்து கிடைக்குது. நான் அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூரில் 7 வருஷம் இருந்தாங்க. நான் அப்பப்போ வந்து விசிட்டிங்கில் போய்கிட்டு இருப்பேன். அங்கே நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற உணவுகளில் இந்த தொம்யாம் சூப்பும் வந்து ஒன்று. சொல்ல போனால் நான் சிங்கப்பூரில் போய் இறங்கி ஃபர்ஸ்ட் டேயே நான் முதல்ல தேடி போகிறது இந்த தொம்யாம் சூப் தான். முதல்ல அன்றைக்கே வாங்கி சாப்பிட்ருவேன். அந்த அளவுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சீ ஃபுட் சூப் தான். ஸோ இந்த சூப் பண்ணுறதுக்கு நமக்கு கனவா மீன் வந்து வேணும். கொஞ்சமாக நான் இறால் வந்து எடுத்துருக்கேன். இறால் வந்து பின்னாடி வேக வைக்கலாம். கனவா மீன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் வந்து கனவா மீனை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேனில் வந்து ஸ்டவ்வில் ஏற்றி வச்சுட்டேன். இந்த ரெசிபீஸ் எல்லாம் நான் ஒரு நாள் நைட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன். அன்றைக்கி டின்னருக்கு வந்து தொம்யாம் சூப், அப்புறம் வந்து குனஃபா, மேங்கோ குனஃபா வந்து பண்ண போகிறேன். அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வந்து வீட்டில் வந்து ஹாட் டாக் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலில் இந்த மேங்கோ குனஃபா வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். மாம்டாஸ்டிக் ஷம்ஷீரா பார்த்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். செம்ம ரெசிபி இது. இப்போ மேங்கோ சீசன், ஸோ நீங்களும் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இங்கே வந்து குனஃபா டோ எல்லாருக்கும் கிடைக்குதான்னு தெரியல. குனஃபா டோ கிடைக்காட்டியும் அந்த சின்ன வெறுமிசிலி அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கும். அதை வச்சு கூட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த குனஃபா பண்ணுறதுக்கு நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து நல்லா உருக்கி எடுத்துக்கிட்டேன். நான் இந்த குனஃபா டோ வந்து இப்போ பண்ணுறது துபாயில் உள்ளது. என் தங்கச்சி வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது துபாய் இல்லைன்னா இந்த மாதிரி சவுதியில் யாராவது இருந்தாங்கன்னா இப்படி வாங்கிட்டு வர சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரோசன் பேக்கில் வச்சு கொண்டு வந்தாங்கன்னா அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பிரச்சனை இல்லை. இந்த டோ வந்து ஒரு மாதிரி சேமியா போல தான் வந்து இருக்கும். நாம் அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பவுடர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் சின்ன சின்ன பீஸாக கட் ஆகினா வந்து போதும். நான் இதுக்கு முந்தி பண்ண வீடியோவில் சிசர் வச்சு கட் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு குழந்தை கிடையாது. ஸோ நிதானமாக சிசர் வச்சு கட் பண்ணுறதுக்கெலாம் டைம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அப்படி பண்ண முடியாது. வீடியோ வந்து சட்டுன்னு எடுத்து முடிக்கணும். ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த சைடில் வந்து கனவா மீனும் வெந்துட்டுருக்கு. இது வேகிறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour வந்து ஆகும். ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு அப்படியே வேக வச்சுட்டேன். நான் அரைச்சிட்டு வந்துருந்த இந்த டோ வந்து ஒரு லேயருக்கு தான் வந்து காணும். ஸோ நான் திரும்ப இன்னும் கொஞ்சமாக வந்து டோ போட்டு அரைச்சி எடுத்துக்க வந்து போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரோசன் டோ வந்து வாங்கினீங்கன்னா தேவைக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கலாம். திரும்ப உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து இந்த டோவில் வந்து உருக்கி வச்சுருந்த வெண்ணெயை வந்து சேர்த்துக்கணும். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இது போல் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டோவும் வெண்ணெயும் நல்லா கலந்து வரணும். அவ்வளோதான். நாம் இதில் வந்து வேறு எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் எந்த பேனில் வந்து குனஃபா பண்ண போகிறீங்களோ அதே பேன்லேயே வந்து நீங்கள் வெண்ணெயை வந்து உருக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் திரும்ப அதிலே வந்து குனஃபா வந்து பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து செட் பண்ணிக்கணும். அந்த குனஃபா டோலேருந்து பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு பேனில் இதை மாதிரி போட்டு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே வந்து கொண்டு வந்துடுங்க. ஆக்சுவலாக அந்த குனஃபா வந்து அவனில் தான் பண்ணுவாங்க. பட் நாம் இன்றைக்கி வந்து ஸ்டவ்வில் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து சேவியான் கிடைச்சாலும் நீங்கள் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் இன்றைக்கி பண்ண போகிறது மேங்கோ குனஃபானால் நான் ஜஸ்ட் ஒரு மாம்பழம் எடுத்து வந்து கட் பண்ணிக்க போகிறேன். அதிலேருந்து ஒரு சைட் தான் நான் எடுத்துக்கவும் போகிறேன். இந்த ஈதுக்காக வேண்டி நிறைய மேங்கோ டெசர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் வந்து முடியல. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு வழியாக வந்து ஆட் பண்ணிட்டேன்.
ஸோ நான் கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்தை வந்து குனஃபா மேலே சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து க்ரீம் வந்து சேர்த்துக்கணும். நான் யூஸ் பண்ணுறது புக் க்ரீம். நீங்கள் வந்து மில்கி மிஸ்ட்டில் வரக்கூடிய ஃப்ரெஷ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இதுக்கு மேலே சீஸும் வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த குனஃபாக்கு நடுவில் ஜஸ்ட்டு இந்த மாம்பழம், க்ரீம், சீஸ் இந்த 3 தான் வந்து இருக்கும். இந்த 3 சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சீஸ், க்ரீம், அப்புறம் மாம்பழம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து ஸ்பூன் வச்சு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது வந்து மொசரல்லா சீஸ் தான். நீங்கள் இதுக்கு பதிலாக அந்த க்யூபாக வரக்கூடிய சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக தான் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு மேலேயும் வந்து குனஃபா டோ வச்சு கவர் பண்ணிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி வந்து பாஸ்தா தான் வந்து பண்ணணும்னு இருந்தேன். பாஸ்தாக்காக வேண்டி தான் நான் இந்த சீஸ் அப்புறம் பட்டர் இதெல்லாம் வாங்க விட்டுருந்தேன். பட் அன்னைக்கு வந்து பண்ண முடியல. ஸோ அதனால் அப்படியே பிளானை மாற்றிட்டு அதுக்கு வாங்கின சீஸ், பட்டர் எல்லாம் வந்து இதுக்கும் வந்து குனஃபாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ குனஃபா வந்து ஒரு சைடு வேகிறதுக்குள்ளே சின்னதாக ஒரு ப்ரொமோஷன் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. நம்ம சேனலுக்கு ஜாஃப்ரா ஆன்லைன் ஷாப்பிங்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க், இன்ஸ்டா அக்கௌண்ட், அப்புறம் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்லேயும் வந்து நம்பர் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் ஸ்டோரில் நீங்கள் எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஏதாவது நமக்கு க்ளாதிங் இல்லைன்னா ஈட்டபிள்ஸ் அப்படி ஏதாவது ஒன்று மட்டும்தான் வந்து கிடைக்கும். பட் இவங்கள்ட்ட அந்த மாதிரி இல்லை. நீங்கள் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ப்ரௌனி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஃபர்தா, ஷால்ஸ், ஹிஜாப்ஸ் அந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நீங்கள் இவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரௌனிஸ் வந்து எங்கள் ஊரில் இருக்க ஆட்களுக்கு மட்டும் தான் வந்து கிடைக்கும். வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெளியூராக இருந்தாலும் பரவாயில்ல, கொரியர் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஈதுக்குள்ளே வந்து பர்ச்சேஸ் வந்து நீங்கள் இவங்கள்ட்ட தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அபாயா, ஹிஜாப்ஸ், அப்புறம் அக்சசரிஸ், அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை செக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுலேயும் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். எனக்கு இவங்க ஒரு 4 ப்ராடக்ட் வந்து தந்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரௌனி சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஹோம்மேட் சத்து மாவு ஹெல்த் மிக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே எங்கள் ஊரில் வந்து பண்ணுறது தான். இந்த சத்து மாவை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக வந்து சாப்பிடலாம். நல்ல சுத்தமான முறையில் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்பி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப அழகான ஒரு ஹிஜாப் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டோன் வந்து இருந்துச்சு. நல்ல பெரிய ஹிஜாபாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இவங்க தந்ததுலேயே ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஊறுகாய் தான், மாங்காய் ஊறுகாய். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாங்காய் ஊறுகாய். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியரில் வந்து அனுப்பி வைப்பாங்க. பொதுவாக எனக்கு இந்த உரப்பு மாங்காய் ஊறுகாய் அந்தளவுக்கு பிடிக்காது. எனக்கு இனிப்பு தான் வந்து பிடிக்கும். பட் இது சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானே இவங்கள்ட்ட ரெசிபி கேட்டு வீட்டில் வந்து செஞ்சு பார்க்கலான்னு நினச்சேன். அந்தளவுக்கு ருசியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அப்புறம் ஹேண்ட்பேக்ஸ், அக்சசரிஸ் இப்படி எல்லாமே வந்து இருக்குது. ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இந்த வேலைகள் எல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே கனவா மீன் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நான் இறால் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த தொமியம் சூப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். எல்லாமே ஜஸ்ட்டு சும்மா போட்டு அவிச்சு எடுத்தாலே வந்து போதும். இந்த கனவா மீன் இறாலோட ஜஸ்ட்டு 2 பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி பழம், கொஞ்சமாக மஷ்ரூம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து பெருசாக கட் பண்ணி போட்டாலே வந்து போதும். அந்த சூப்போடு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிங்கப்பூரில் வந்து இந்த சூப்பில் டோஃபு போட்டிருப்பாங்க. எனக்கு அந்த டோஃபு டேஸ்ட் வந்து சுத்தமாக வந்து பிடிக்காது. அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் போட்டிருப்பாங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் அன்றைக்கி வந்து மீன்லாம் எதுவும் சேர்த்துக்கல. ஆக்சுவலாக இந்த தொம்யாம்ங்கிறது லெமன் கிராஸில் வந்து பண்ணுவாங்க. அதாவது எலுமிச்சை இலை, நார்த்த இலை அதெல்லாம் வந்து போட்டு பண்ணுறது. கலங்கள்னு ஒன்று சேர்ப்பாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரி வந்து இருக்கும். இந்த சூப் வந்து நல்ல புளிப்பாக, செம காரமாக, லேசான ஒரு இனிப்போடு வந்து இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் இது.
இந்த பேக்கெட்டில் ஜஸ்ட் இந்த தொமியம் பேஸ்ட் மட்டும்தான் வந்து இருக்கும். நீங்கள் எதுவுமே சேர்க்காமல் இந்த பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு குடித்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த பேஸ்ட் வந்து வேணும்னா நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து நம்பர் இருக்குது. நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியரில் வந்து அனுப்பி வைப்பாங்க. நம்ம ஒரு காயில் இருக்கவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஹை ஸ்டைல்ஸில் வந்து இருக்குது, நீங்கள் அங்கே போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சூப்பில் வெங்காயம், தக்காளி, மஷ்ரூம், இறால் எல்லாம் வந்து சேர்த்துட்டு 2 பேக்கெட் தொமியம் பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். ப்ளஸ் அதுக்கு தேவையான தண்ணி வந்து ஊற்றிட்டேன். நீங்கள் இதில் வந்து உப்புலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், அந்த பேஸ்ட்லேயே வந்து எல்லாமே இருக்கும். இந்த சூப் வந்து பார்க்குறதுக்கு வந்து தண்ணியாக தான் வந்து இருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். தாய்லாந்தில் வந்து இந்த சூப்பில் வந்து தேங்காய் பால் சேர்த்துப்பாங்க, பட் சிங்கப்பூரில் வந்து தண்ணியாக தான் இருக்கும், தேங்காய் பால் வந்து சேர்க்க மாட்டாங்க. இப்போ இந்த சூப் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம சேர்த்த இறால், மஷ்ரூம், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரணும். குனஃபா வந்து ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நான் வந்து இன்னொரு பக்கம் வந்து மாற்றி போட்டுக்க போகிறேன். இப்போ இந்த குனஃபாக்கு வந்து சீனி பாகை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து 1/2 கப் சீனி வந்து சேர்த்துக்கிறேன். அதே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கரைய விட்டுற வேண்டியதான். பாகு பதம்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைனலாக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லா வேலையும் வந்து ஒரு வழியாக வந்து முடிஞ்சது. ஹாட் டாக் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தொமியம் சூப்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம், தக்காளி, அப்புறம் மஷ்ரூம், ப்ரான் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. குனஃபா வந்து 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இனி வந்து சாப்பிட்ற வேலை மட்டும்தான். நீங்களுமே இந்த ரெசிபீஸ் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குனஃபா அப்புறம் தொமியம் சூப்பெல்லாம் வந்து சான்ஸ் கிடைச்சதுன்னா நீங்களுமே வந்து செஞ்சு பாருங்கள். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாம் இனி அடுத்து பார்க்க போகிற ரெசிபி வந்து ஷ்ரிம்ப் பாஸ்தா, அதாவது இறாலில் செஞ்ச பாஸ்தா. இந்த வீடியோ வந்து அந்த தொமியம் சூப் செஞ்ச மறுநாள் தான் நான் வந்து எடுத்தேன். நான் மொத்தமாக 1/2 கிலோ இறால் வந்து வாங்கியிருந்தேன். தொமியம் சூப்புக்கு ஒரு 5-6 பீஸ் வந்து போட்டுட்டு மிச்சத்தை அப்படியே வந்து பாஸ்தாக்கு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு யூஸ் பண்ண க்ரீம், அப்புறம் சீஸ், பட்டர் எல்லாமே இதுக்கும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சேனலில் நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் சிக்கன் பாஸ்தா ரெசிபி வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து இந்த பென்னே டேப் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது வந்து ஃபெட்டூச்சினி. இது வந்து அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாஸ்தா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இறால் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் வந்து சேர்த்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த இறால் வந்து ஒன்றா சேர்த்துடலாம். சிக்கனை விட இந்த இறால் வந்து ஈஸியாக வெந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கு பண்ணுற வேலையை விட இதுக்கு பண்ணுற வேலை கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். டேஸ்ட் வந்து பட் அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இறாலில் வந்து தேவைக்கு உப்பு, அப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ இவெல்லாம் வந்து சேர்த்துக்கணும். நாம் சேர்க்கிற இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, பெப்பர் பவுடர் இதுக்கெல்லாம் வந்து அளவே வந்து கிடையாது. ஏன்னா நாம் வந்து இதுக்கு தாளிக்க போகிறதும் இல்லை, வேறு இந்த பவுடர்ஸும் வந்து சேர்க்க போகிறதும் இல்லை. ஜஸ்ட் இந்த 3ஓட ஸ்மெல்லு தான் வந்து கடைசி வரைக்கும் நமக்கு இருக்க போகுது. ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த இறால் வெந்துட்டுருக்கும் போதே சைடில் வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் இதுக்கு வந்து மஷ்ரூம், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்வீட் கார்ன், அப்புறம் ஒரு கேப்சிகம், மஷ்ரூமில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதில் கொஞ்சமாக வந்து சூப்புக்கு சேர்த்துட்டு மிச்சத்தை வந்து இதுக்கு சேர்த்துக்கிட்டேன்.
பட் ப்ரான் வந்து ஓவர் குக் ஆனால் நல்லா இருக்காது. ஸோ கடகடன் ஒவ்வொன்றா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வேலையை பார்த்துட்ருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஃபைனலாக நான் கொஞ்சமாக இந்த காய்கறிக்கு தேவையான ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் பெப்பர் பவுடர், சால்ட் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நான் இந்த பாஸ்தாக்கு வந்து ஃபுல்லாக பட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் எதுவும் எடுத்துக்கல. நீங்கள் தனியாக பட்டரில் வந்து செய்யும்போது இந்த பாஸ்தாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நாம் சேர்த்து இந்த காய்கறி எல்லாமே ரொம்ப வதங்கிடக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரியே வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பாஸ்தாக்கு தேவையான பால் வந்து நான் காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். நான் இந்த பேக்கெட்டில் வரக்கூடிய குட் லைஃப் பால் தான் வந்து எடுத்திருக்கேன். 500 மில்லி வந்து எடுத்திருக்கேன். பாலை சேர்த்துட்டு அந்த பேக்கெட்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். நாம் எடுத்திருக்க பாஸ்தாக்கு வந்து இந்த பால் வந்து ரொம்ப சரியான அளவாக இருக்கும். ஸோ இன்னொரு சைடில் வந்து நான் பாஸ்தாவும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நான் இந்த வீடியோவுமே நைட்டு தான் வந்து எடுத்திருந்தேன். நைட்டு பசியாரத்துக்கு தான் இதை நான் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போதும் பண்ணுற அந்த பென்னே பாஸ்தா விட இந்த ஃபெட்டுச்சீனி பாஸ்தா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு கிடச்சிதுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாஸ்தா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நூடுல்ஸ் டேஸ்ட்டில் வந்து இருக்கும். இதுவுமே என் தங்கச்சி வந்து துபாயிலேருந்து அனுப்பி வச்சது தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாஸ்தா இது. அந்த பெண்ணை கூட கொஞ்சம் ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கிறாப்புல வந்து தோணும். பட் இது வந்து அப்படி இல்லை, சாப்பிட்றதுக்கு நூடுல்ஸ் மாதிரியே தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்தா வேகிறதும் ரொம்ப ஈஸி தான். பென்னே பாஸ்தா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் இது வந்து அப்படி இல்லை, நூடுல்ஸ் மாதிரி சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஈஸியாக வந்து வெந்துடும். ஸோ இப்போ பாஸ்தா வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். இந்த சைடு வந்து ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து எடுத்திருக்கேன். பட்டர் கொஞ்சம் நிறைய வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஒயிட் சாஸ் பண்ணும்போது நல்லா ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுருங்க. மீடியம் ஃபயருக்கு கூட நீங்கள் கொண்டு வர வேணாம். ஸோ இப்போ வெண்ணெயெல்லாம் நல்லா உருகி வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா வந்து சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க, கட்டி விழாமல் வந்து இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி கரண்டிக்கு பதிலாக விஸ்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் எதுவும் வந்து ஃபார்ம் ஆகாமல் வந்து இருக்கும். நாம் சேர்த்து இந்த மைதா வந்து வெண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் ரெடியாக வந்து காய்ச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து பால் சேர்க்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். நம்ம பாலை சேர்க்கும்போது ஒரு சைடில் கிளறி விட்டுக்கிட்டே வந்து சேர்த்தோம்னா கட்டி விழாமல் இருக்கும். பட் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால எனக்கு வந்து 2 கையும் ஒரே டைமில் வந்து போடுறதுக்கு முடியாது. ஸோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. எனக்கு இப்படி தான் ஒன் டைம் வந்து கெட்டி ஆயிடுச்சு. ஸோ நான் பாலை சேர்த்த பிறகு பிளெண்டர் வச்சு ஒரு முறை வந்து நல்லா அரைச்சி எடுத்துருந்தேன். அது வந்து இப்போ இல்லை, இதுக்கு முந்தி வந்து பண்ணும்போது நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து பாஸ்தாவும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. நான் ஸ்லோ ஃபயரில் தான் வந்து வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒயிட் சாஸில் வந்து நம்ம சீஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் மொசரல்லா சீஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக அந்த குனஃபாக்கு சேர்த்துருந்தேன். மிச்சம் எல்லாத்தையுமே வந்து இதுக்கு நான் போட்டுக்கிட்டேன். நான் வாங்கினது வந்து மில்கி மிஸ்டில் வரக்கூடிய மொசரல்லா சீஸ் தான். இது வந்து 1/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிச்சம் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த பாஸ்தாலேயே வந்து போட்டுக்கிட்டேன்.
பாஸ்தா எப்போவுமே நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து இந்த பட்டர் அப்புறம் சீஸ் க்ரீம் இதெல்லாமே வந்து தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்தா தான் சாப்பிட்றதுக்கவே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு சில பேர் வந்து பாஸ்தாவுக்கு வந்து க்ரீம் சேர்க்க மாட்டாங்க, ஜஸ்ட் சீஸ் மட்டும் தான் வந்து சேர்ப்பாங்க. பட் நம்ம வந்து க்ரீம் சேர்க்கும்போது தான் டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த சைடில் மொசரல்லா சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. நான் பாஸ்தா வெந்துட்டுருக்க தண்ணியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதுலேயும் வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் வந்து க்ரீம் சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி குனஃபாக்கு சேர்த்துட்டு போக மிச்சம் இருந்த க்ரீம் வந்து இதில் நான் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் வந்து மில்கி மிஸ்ட்டில் வரக்கூடிய ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அமுலில் கூட வருது, அது கூட நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு முறை வந்து நான் ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம வேக வச்சுருந்த காய்கறி பாஸ்தா எல்லாமே வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் செஞ்சு வச்சுருந்த ஒயிட் சாஸ்லையும் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, அப்புறம் மிளகுத்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஆரிகானோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இட்டாலியன் சீசனிங் இருந்தாலும் நீங்கள் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். பட் இந்த ஆரிகானோவே வந்து போதும், அதுவே நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ஸோ கடைசியாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காய்கறிகள் அப்புறம் இந்த பாஸ்தா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதான். திரும்ப உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மெத்தடில் வந்து இந்த ஃபெட்டூச்சினியில் தான் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த எல்போ பாஸ்தா அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், ஷ்ரிம்ப் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி சிக்கனில் பண்ணுறதை விட இந்த ப்ரானில் பண்ணுறது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.